தரும் வாய்ப்புகள் எங்கெல்லாம் தென்படுகின்றதோ அங்கெல்லாம் இந்தியர்கள் பரவ துவங்கிய சுதந்திரத்திற்கு பிறகான காலகட்டம். மெத்த படித்தவர்கள் ஒத்த கருத்துகளுடன் சக மனிதநேய அடிப்படையில் பரஸ்பர தகவல் பரிமாற்றத்தை மேற்கொள்ள துவங்கிய காலகட்டமும் அதுதான். தோட்டத்தில் பல ஆண்டுகள் பணிபுரிந்துவிட்டு அரசாங்க வேலைக்கு சேரும் பொருட்டு தான் இருக்கும் தோட்டத்தை விட்டே சென்றுவிடும் எண்ணத்தில் இந்த இளைஞன் தயாராகி கொண்டிருந்தான். எங்கேயா நேவியில் வேலை கிடச்சிருக்கா? ஆமாண்ணே, இப்போ பார்க்குற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொன்னால் கேட்ப தானே? இந்த பேச்சு அன்றைக்கினே மீறி இருக்கேன். சரி, அப்போது போகாத. என்னென்ன சொல்கிறீங்க? அப்பா அம்மா முக்கியமா இல்லை இந்த வேலை முக்கியமாப்பா? அவரோட ஃபியூச்சர் நான் கெடுத்துட்டேன்னு ஒரு மாதிரி எனக்கு கில்ட்டி கான்ஷியஸாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அவரே சொந்தமாக வேலை ஜாபெல்லாம் தேடிக்கிட்டு he has become a quite influential man for this area. ஆம், அன்று அண்ணன் சொன்ன சொல்லின் அடிப்படையில் திசை திரும்பிய வாழ்வு விசை பூட்டிய படகாய் இன்று மாறியுள்ளது. தோட்டத்தில் இருந்தபடியே தொடர்ந்து நிகழ்ந்த இவரது மாற்றம் தந்த வாழ்வு இன்று ஏற்றம் கொண்டுள்ளது. தெலுஇந்தானை அடுத்த கடற்கரை பகுதியை ஊட்டியிருக்கும் பாகண்டதோ தோட்டத்தை சார்ந்த கண்ணையா. நான் பிறந்தது இந்த ஸ்டேட்டில். தாத்தாவோட எங்கள் ஃபேமிலியோடு தான் இருந்தார். எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியெல்லாம் ஒரு குரூப்பாக இருந்தோம், ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். ஒரே குடும்பம், 2 வீடு இந்த இடத்துல. ஒன்று எங்கள் பாட்டி அவங்களது, ஒன்று எங்கள் வீடு. செம்பனைகளின் செழிப்பான ஆக்கிரமிப்பின் ஊடே இந்த தோட்டத்தில் காணாமல் போனவைகளில் ஒன்று இவர் பிறந்த வீடும்தான். மிச்சமிருப்பவை அதன் ஓரிரு அடையாளங்கள் மட்டுமே. எங்கள் அப்பா அம்மா கூட இந்த ஸ்டேட்லேயே வேலை செஞ்சாங்க. எங்களுக்கு 4 அண்ணன் தம்பிங்க. எனக்கு அவங்க கொஞ்சம் படித்தாங்க, நான் படிக்கலை. நான் எல்சி வரைக்கும் தான் படித்தேன், ஃபெயில் ஆகிட்டேன். தென்னைகளின் ஆதிக்கம் நிறைந்த சூழலில்தான் இவரது சிறு பிராயம் துவங்கியுள்ளது. விபரம் தெரிந்த வயதுக்கு பிறகு குடும்பத்தின் ஏழ்மையும் இவருக்கு புரிந்துள்ளது. உடன் பிறந்தவர்கள் கல்வி மீது நாட்டம் கொள்ள இவர் தாய்க்கு உதவியாக தோட்டத்தில் அதிக நேரத்தை செலவிட துவங்கினார். டேய், நீங்கள் ஸ்கூலுக்கு வரலையாடா? இல்லைடா, நான் நாளைக்கு வரேன். நேற்றும் இதான் சொன்னேன். அந்த டைமில் எனக்கு ரொம்ப டயர்டு. படிப்பு மேலே கொஞ்சம் அக்கறை அவளை எடுக்கலை நான் ஒண்டி. ஒரு 4 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன். அது பிற்பாடு நான் என்ன செஞ்சேன், போமேன் வேலை பழகிறதுக்கு போயிட்டேன். இங்கே பக்கத்தில் போமேன் வேலை கொஞ்சம் பழகிட்டு அப்படியே ஸ்டேட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். காய் முட்டு போட்டாக்க கோகனட் காய் அரைச்சி முட்டு போட்டு அது சாக்கு வச்சு தூக்கும். ஒரு காய் ஒரு சாக்கில் 50 காய்
அது 15 சங்கிலி தூக்கி போட்டால் தான் அன்றைக்கி நம்மளுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு. ஒக்கில் போயிட்டு தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்கும் சார் எஸ்டேட்டில். அங்கேருந்து 15 சங்கிலி தூக்கிட்டு வருவோம், ஒக்கில் தூக்கிட்டு வருவோம், சம்பால் இழுத்துட்டு வருவோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு மாதிரி ஐயா வந்துட்டார் சார். தோட்டப்பள்ளி, தோட்ட வேலைகள் என்று இருந்தவருக்கு ஆறுதலான பொழுதுகள் தோட்ட நண்பர்களோடு கழித்த தருணங்கள் மட்டுமே. அவைகளும் இவரது குடும்பத்தாரின் கண்டிப்புக்கு அவ்வப்போது பலியாகியுள்ளன. வீட்டு முன்னுக்கு ஒரு பையன் சஞ்சீவ்னு ஒரு பையன் இருந்தார். அந்த டைமில் அவன் மேலே இருந்து குதிக்கும்போது போட்டியில் குதிப்பாங்க. அப்போ அந்த பையனுக்கு என்ன செஞ்சு உள்ளுக்கு பூந்துட்டான். ஆனால் தலை அந்த மண்ணில் பூந்து மாட்டிக்கிட்டான். வேகமாக குதிச்சிட்டான் போல. தண்ணி கொஞ்சம் குறைவா என்னமோ தெரியல, மாட்டுக்கிட்டு தான் பக்கத்தில் இருந்தவங்களாம் எங்கட ஆளு காணுன்னு பார்க்கும்போது மண்ணில் அந்த தலை உள்ளுக்கு போயிடுச்சு. அவனை பிடிச்சி இழுத்து வீட்டுக்கு சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கிட்ட. சொன்னதான் அவங்க குடும்பத்தில் பயம் வந்துருச்சு. எங்கடா இதை குதித்து சத்துருவாங்கன்னு எங்கள் தாய் மாமன் என்ன செஞ்சார், அவர் என்னை கூட்டிகிட்டு போய் இந்த எறும்பு இருக்குங்களா, பெரிய சோப்பு எறும்பு, அந்த மரத்துக்கு போட்டு கவுரு போட்டு கட்டுட்டார். கட்டினதும் உடம்பெல்லாம் எறும்பு ஏறு கடிச்சு அந்த பயந்தத்தில் இது வரைக்கும் எனக்கு ஸ்விம்மிங் போகலை. நாங்கள் சின்ன பிள்ளையில் இந்த கோயிலில் தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இது முன்னுக்கு தான் கேம்ஸ் எல்லாம். சங்கராந்தி பொங்கல் வந்தால் எங்களுக்கு அந்த வயசில் சின்ன வயசில் ஒரு பெரிய கொண்டாட்டம். அந்த மரம் தான் எங்கள் அப்பா நட்டார். அது ஒரு அடையாளம். பனை மரம் 3 மரம் நட்டார். இப்போ ஒரு மரம் தான் இருக்குது. எஸ்டேட்டில் 2 மரம் அது எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மரம் 1. முந்திரி பழம் மரம் இருந்துச்சு. முந்திரி பழம் இருந்துச்சு. பக்கத்தில் கொஞ்சம் வெஜிடபிள் போட்டோம் எங்கள் அப்பா. அதில் வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி கீரை. அப்போ இந்த என்ன தலசு மூற கீரை நான் இனிப்பாக கொஞ்சம் இருக்குமா, அந்த கீரை அதெல்லாம் போட்டோம் பாரு. புளிச்சி கீரை, தெலுங்கில் கோங்காரான்னுவாங்க. முக்கியமாக அந்த கீரை இருக்கும் எங்களுக்கு. அந்த காய்கறிங்கெல்லாம் எடுத்து நாங்கள் வீட்டில் சமைச்சிக்குவோம். நாங்கள் கூட இங்கே பக்கத்தில் கடல். எங்கள் வீட்டிலேருந்து இந்த எஸ்டேட்லேருந்து முன்னுக்கு 2 மைல் போனால் கடல். நடந்து போவோம். நடந்து போய் சாயந்தரத்தில் போய் மீன் வாங்கிட்டு வரோம். ஒரு 30 காசு கொடுத்து போனால் இவ்வளோ மீன் கொடுப்பாங்க. 20 காசு 30 காசு தான் வாங்குவோம். அந்த மீன் வீட்டில் ஆக்கினா, இன்றைக்கி ஆக்கினா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்குவோம். எங்கள் அம்மா இன்றைக்கி சாயந்தரமே ஆக்கிடுவாங்க. ராத்திரி நாளைக்கு ராத்திரி தான் ஆக்குவாங்க. அப்புறம் ஏன்னா அவங்க தான் வேலைக்கு போய்ட்டு 3 மணிக்கு வருவாங்களே, 3 மணிக்கு 4 மணிக்கு. அதுதான் கொஞ்சோண்டு சாப்பாட்டில் அது ஒரு மீன் வச்சுக்கிட்டு, இல்லை என்ன காய்கறிக்கோ கறி அதுலேயே ஊற்றிட்டு அந்த சாப்பாட்டில் ஒரு வாட்டி பாசி பிடிச்சிடும். அதுதான் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் சாப்பிடுவோம். தென்னை வளர்ப்பு பற்றி இவர் தெரிந்து கொள்ள துவங்கிய நேரத்தில் தோட்டங்களில் செம்பனையின் வரவும் வளர்ச்சியும் அதிவேகமாக பரவ துவங்கின. எந்த பயிர் தொழிலாக இருந்தாலும் அதற்கேற்ற விவசாய நுணுக்கத்தை திறம்பட கற்றுக்கொள்ளும் இந்தியர்களது நேர்த்தியும் தேர்ச்சியும் இந்த தோட்டத்திலும் தொடர்ந்தன. இவருக்கும் அப்படியே. சிறுவன் இளைஞனாக மாற பொறுப்புகளும் கூடின. குறைந்தபட்ச பாதுகாப்பு வேண்டி அரசாங்க வேலை ஒன்றிலும் இணைந்தார். இப்போ ஜேபிஎஸ், அப்போ ஜேபிடி. தாலியார் ஏதோ வேலை கொஞ்சம் கிராணி ஏதோ கொடுப்பாங்கன்னு அங்கே போனால் லேபர் ஜாப். சரி பரவாயில்ல, அந்த வேலை எடுத்து லேபர் ஜாப் பண்ணேன், கூலி வேலை செஞ்சேன். வயதும் தோற்றமும் மாறினாலும் பற்றாக்குறைகள் மட்டும் அப்படியே இருந்தன. பகுதி நேர வருமானம் பற்றிய தேடலும் தொடர சோதனைகளும் தொடர்ந்தன. பழம் தோக்குன. இப்போ எனக்கு
பின்னால் இடுப்பு வந்து L5 L4 விட்டுருச்சு. நானும் ஹாஸ்பிட்டலில் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஆப்ரேட் பண்ண சொல்கிறாங்க அது ஸ்க்ரூ போகிறதுக்கு. வேணானுங்கிட்ட முந்தி வந்து இந்த வைல்ட் ஃபார்ம் பால் வந்து ஒக்கலில் வச்சு தூக்குவேன். ஒரு நாளைக்கு 130 கொலை. ஒரு வாட்டிக்கு வந்து 5 கொலை 4 கொலை 10 சங்கிலி தூக்கணும். உள்ளுக்கு இருந்து மெயின் ரோட்டுக்கு, அந்த ரோட்டுங்களுக்கு, ஃபீல்டு ரோட்டுங்களுக்கு. காயங்களை காலம் ஆற்றிவிடும். ஆனால் காலத்திற்கேற்ற உழைப்பை போடாவிட்டால் கஷ்டம் மட்டுமே மிஞ்சும் என்பதை உணர்ந்த கண்ணையா குடும்ப வருமானத்திற்காக தன்னை சுற்றிலும் இருக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார். இங்கே சாயந்தரத்தில் வந்து நான் கிராம் பிடிக்கிற வேலை செஞ்சேன். இப்படி இறக்குவோம். போட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த சைடில் என்ட்ரன்ஸு இப்படி இறங்கி இப்படி பிடிச்சிக்குவோம். சரிதான். இப்போ அங்கே மண் இருக்குது. கிராம் அதில் இருக்கும் மண்ணில். அப்போ இப்போ பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னா போட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ போக போக அந்த கிரா வந்து அதில் மாட்டிக்கும். மாட்டிக்கிட்ட பிற்பாடு இப்படி தூக்குவோம். ஏன்னா அதில் மண் இருக்குல்ல, இப்படி ஆட்டி அந்த கிரா எடுத்து இப்படி இங்கே கொட்டுவாங்க. அதோட அந்த மீன் பிடிச்சிட்டு வருவாங்க போட்டில். அது போட்டில் மீன் ஏற்றி மேலேக்கு அங்கேருந்து அதில் என்ன பாக்ஸில் போட்டு அந்த ஐஸ் அரைச்சி அந்த மீனுக்கெல்லாம் ஐஸ் போடுவோம். அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் ஒரு போட்டு ஒரு கிராங் ஒரு சாக்கு பிடிச்சா 3 வெள்ளி எங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 4 சாக்கு 5 சாக்கு பிடிப்போம். ஆனால் ஒரு சாக்கு வந்து 50 கிலோ. எத்தனை வேலைகள் செய்தாலும் அவை அனைத்தும் அடுத்தவரை நாடியிருக்க வேண்டிய அவசியத்தில் இருந்தன. தென்னையும் செம்பனையும் கலந்திருந்த தனது தோட்டத்தில் அவற்றை கொண்டு தனது எதிர்காலத்தை நிலைநிறுத்திக் கொள்ள தயாரானார் கண்ணையா. சந்தர்ப்பங்களும் அதற்கு உதவின. அடுத்து என்ன பண்ணுறது பிளானு தெரியல. உங்க நேவிக்கே போயிருக்கலாம். அண்ணன் சொன்னதான் அதையும் விட்டு போட்டேன். இல்லை, அண்ணன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, தேங்காய் சம்பளம் பண்ணுறியா? தேங்காயா? தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சேர்த்து விட்றேன். எவ்வளோ கிடைக்கும்? ஒரு காய் விற்றா 1 காசு, 1000 காய் விற்றா 10 வெள்ளி. சரியா? கொக்கநாட்டு கம்பத்தில் வாங்கி சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1000 காய் எடுத்து போய் அவர் கொடுத்தா எனக்கு 10 வெள்ளி கொடுப்பாரு. அவ்வளோதான். கோலம்புரி, ரவாங், கோலகுபு இந்த மாதிரி கடைங்களுக்கு 50 காய் 100 காய் அப்படி சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே சப்ளை பண்ணிக்கிட்டு அந்த கொஞ்சம் பெருசாக செஞ்சேன். Masih bang. Kerja pula banyak, bayaran sedikit. Tak ada lah bang. Buat sendiri. Kalau boleh, saya tolong. Okey lah bang, terima kasih. அரசாங்க பணியை விட்டுவிடாமல் பகுதி நேரமாக இவர் செய்து வந்த தொழில் மீது இவருக்கு நம்பிக்கை வந்தது. இவர் மீது மற்றவர்களுக்கும் நம்பிக்கை வந்தது. ஏற்ற இறக்கங்களுக்கு இடையே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்த நேரத்தில்தான் திருமண முயற்சிகளும் நடந்தேறியுள்ளன. இல்லைம்மா, நான் ஒத்துக்க மாட்டேம்மா. நான் கண்டிப்பாக அவர் தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன். அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைம்மா. அவர்கிட்ட தன்னம்பிக்கை இருக்குப்பா, அவர் கண்டிப்பாக சாதிப்பார்.
நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே பிடிக்கல. ரொம்ப நாளாக நானும் 2 வருஷமாக ட்ரை பண்ணோம். எங்கள் வீட்டில் கேட்டேன், கொடுக்கல. கடைசியில் அந்த பொண்ணு ஒரே வருஷம், என் மனைவி ஒரே வருஷம், நான் கட்டிக்கிட்டா அவர் தான் கட்டிக்கிறேன், இல்லைன்னா நான் கல்யாணம் வேணாம் அப்படி இப்படின்னு பிற்பாடு அது பிற்பாடு ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன பிற்பாடு எனக்கு ஒரு இது மனசில், அப்போ அந்த டைமில் நினச்சி இது எப்போன்னு கொஞ்சம் பெருசாக செய்யணும், நம்மளும் ஒரு மனிதனாக இருக்கணும், நம்ம எடுத்து காமிக்கணும் எங்கள் மாமனாருக்கு அவங்களுக்கும். நல்லா இருக்கிறோம், மனைவி வேலைக்கு அனுப்பாமல் வீட்டிலே வச்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸோட இது வரைக்கும் 5 பிள்ளைங்க எனக்கு. கல்யாணம் ஆகிக்கிட்டுக்கிட்ட 30 வருஷம், அது 28 வருஷம். திருமண வாழ்க்கை இவருக்கு ஒரு திருப்பு முனையாகவும் அமைந்து போக, தொழிலில் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதீதமாய் இவரை அலைக்கழிக்க துவங்கியது. கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டே சொந்த வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. இது என்னப்பா சங்கடம்? நீ பார்க்க 2 வேலைக்கும் துரோகம் பண்ணல, சரியாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்க? மற்றவங்க சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. ஆமாவா? சரி, முடிவு எடு. அரசாங்க வேலையா, சொந்த பிஸ்னஸா? மூணு மாதம் நான் எப்படி என்ன பார்க்குறேன்ட்டு 3 மாதம் நான் லீவ் எடுத்துக்கிட்டு அந்த வேறு பிஸ்னஸுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டேன். என்ன செய்வோம், படிப்பு இல்லை நம்மளுக்கு, அவ்வளோ எல்சி தான். சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் இறங்கினேன். 3 மாதத்தில் எனக்கு ஒரு 2-3 கான்ட்ராக்ட் கிடச்சிது, சின்ன கான்ட்ராக்டு. கன்ஸ்ட்ரக்ஷனில் இறங்கி ஒரு 5 மாதத்தில் 4 மில்லியன் ஜாப் கிடச்சிது எனக்கு. கம்பவுண்ட் காஜா வந்து புது ரோடு செய்யணும், சக்ஸஸ் ஆச்சு. இவர் நம்பி இறங்கிய கட்டுமான தொழிலும் இவரை கைவிடவில்லை. தடைகள் பலவற்றுக்கு பிறகு மடைகள் திறந்த வெள்ளமாய் வாழ்க்கை வசமாக துவங்கியது. இதற்கு பக்கபலமாய் இவரது பெற்றோர்களும் இவருடன் இருந்தனர். எங்கள் ஃபாதரையும் எங்கள் மாதிரியும் எங்கள் சிஸ்டர்னாரும் எங்கள் தம்பி தான், அவங்க தான் ரியலி டேக் கேர். நாங்கள்லாம் டேக் கேர் பண்ணல. நாங்கள்லாம் போயிட்டு அந்த டவுனில் இருக்கிற எஸ்டேட்டில் இருக்கிறதுனால நாங்கள்லாம் எங்கள் மாதிரிக்கிட்ட வருவேன். வீக்லி ஒன்ஸோ இல்லை வேலை விட்டு 5 மணிக்கு மேலே வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு நாங்கள் போகிறதா தவிர, ஆனால் அவங்களுக்கு நர்சிங் கேரெல்லாம் கொடுத்ததெல்லாம் கேர் பண்ணுறது எங்கள் சிஸ்டர்லாரும் அவர் தான். இந்த இது தான் இருந்தாங்க, எங்கள் மாதிரி இங்கே தான் இருந்தாங்க. தாய் அவ்வளோ கஷ்டப்பட்டது இதுவும் மறக்க முடியல. நான் அதுக்காக தான் நான் இப்போ கூட அக்கா அம்மானு அவங்களோட போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு, எங்கள் அம்மாவோட இந்த வயசானவங்க இன்னொரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க இந்த எஸ்டேட்டில். ரொம்ப வயசாயிருச்சு. என்னை பார்த்தாக்கா அப்படியே பிடிச்சிக்குவாங்க, பிடிச்சி அழுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கூட அந்த மாதிரி பழகினாங்க எஸ்டேட்டில் ஆளுங்களோட. தென்னை, செம்பனை, கட்டிட கட்டுமானம் என்ற தான் ஆரம்ப காலத்தில் ஈடுபட்ட தனக்கு தெரிந்த இந்த தொழில்களை இன்றும் இவர் பராமரித்து வருவதற்கு காரணம் அதில் கிடைக்கும் வருமானம் மட்டுமல்ல, தனது குழந்தைகள் குறித்த பாதுகாப்பான எதிர்கால சிந்தனையும் தான். நல்ல ஒரு வருமானம், இது நல்ல ஒரு வருமானம் தான். ஒரு டன்னுக்கு ஒரு 10-15 வெள்ளி வச்சாலும் நல்ல வருமானம் தானே. ஒரு 400 டன்னு கிடைக்குதுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 6,000 வெள்ளி 5,000 வெள்ளி கிடைக்குது. அது இன்னும் கொஞ்சம் 2-3 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்க இருக்காங்க, இன்னும் ஒரு பையன் இருக்கான் சின்னவன், தெரியல அவன் எப்படின்னு. 3 பேர் 4 பேர் கிராஜுவேட் ஆனாலும் அந்த பையனை நம்ம ஒரு குடும்பத்தில் எல்லாத்தையும் கிராஜுவேட் பார்க்க முடியாது. என்ன மாதிரி எங்கள் அண்ணன் தம்பி 4 பேரில் ஒருத்தன் நான்
படிப்பு இல்லாமல் இப்படி ஆயிட்டேன். அதே மாதிரி அவனுக்கும் கொஞ்சம் மேற்படிப்பு இல்லைன்னா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 டிப்ளமோ எடுத்தாலும் இந்த பிஸ்னஸ் அவனுக்கு கொடுத்து அவனை செய்ய சொல்லலாமன்ட்டு நான் ஆரம்பித்தேன். தன் தகுதியின் மீது அச்சமும் தன் உயர்வின் மீது பணிவும் தன் உழைப்பின் மீது நம்பிக்கையும் கொண்டவர்கள் எந்த நிலையிலும் தோல்வி கண்டதில்லை. மாறாக கடந்த காலத்தின் சுவடுகளை எதிர்காலத்தின் விதைகளாக மட்டுமே எடுத்துச் செல்கின்றனர். இவரைப் போல எனக்கு எது நானா கூட இந்த மண்ணில் இங்கேயே நான் சத்தால் இங்கேயே புதைக்கணும். எங்கள் பிள்ளைங்கிட்ட கூட சொல்லுவேன், எங்கள் அம்மா அப்பா இருந்த இடத்துக்கிட்டே நான் போகணுன்ட்டு. எனக்கு ஒரு அந்த ஃபீலிங், அந்த ஆசை இருக்குங்க. ஏன்னா என்னை அப்படி பார்த்தாங்க, அவங்கக்கிட்டே நானும் எதனா ஆயிட்டா வெளியே அங்கேயும் கூட்டிகிட்டு போகாமல் அதுக்கு தான் கேஎலுக்கு அங்கேயும் கூப்பிட்டாங்க எங்கள் அண்ணன் தம்பிங்க வந்துடு, அங்கேருந்து கால் நம்பர் பக்கம் வந்து கால் நம்பர் பக்கம் போய் என்ன செய்வோம், நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பலவீனங்களை வளமாய் மாற்றிய போதே இருள் என்பது ஒளியாகிவிட்டது. தோட்டம் என்பது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்னும் எண்ணத்தை மாற்றி அதையே மூலதனமாக கொண்டு சமுதாயத்தின் சான்றுகளாய் விளங்கும் இந்த தோட்டம் தந்த மனிதர்கள் இன்னும் காத்திருக்கின்றனர் கதைகள் சொல்வதற்கு. தோட்டம் சொல்லும் கதை, தோட்டம் சொல்லும் கதை, சொல்லும் கதை. சொல்லுகதை, தோட்டம் சொல்லுகதை, தோட்டம் சொல்லுகதை.